ஓம் சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் 1/12/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் எல்லாம் கிடைக்க பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை, அதில் கார்த்திகை திங்கள், கார்த்திகை மாதத்து 3வது சோமவார விரதம். பல்வேறு சிவன் ஆலயங்களிலே அம்பாள் ஆலயங்களிலே இந்த விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் அங்கு சென்று பிரார்த்தனைகள் செய்து அபிஷேகம் ஆராதனைகளிலே தரிசித்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவனுடைய ஏகாதசி திதி வாரியான விரதம், ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி விரத வழிபாடுகளிலும் நாம் விஷ்ணு ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு இப்பொழுது நாடலாவிலே சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையே அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் 45வது ஆண்டாகவும் இந்த மகரஜோதி பெருவிழா என்கின்ற தனித்துவமான பதத்தோடு கூடியதாக இந்த பூஜை வழிபாடுகள் கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே நடைபெற்று வருகின்றது. இந்த பூஜை வழிபாடும் கலந்து கொள்வதோடு வருகின்ற வியாழக்கிழமை 4/12/2025 அன்று பௌர்ணமி நாளிலே ஐயப்பனுடைய இந்த விரத அனுஷ்டானத்தினுடைய 18வது நாள் சம்ஹார உற்சவமாகிய வேட்டை உற்சவம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இன்றைய தினம் மீன்பாடும் தேர்நாடாகிய மட்டக்களப்பு திராய்மடு ஸ்ரீ சபரீச ஐயப்பன் சன்னிதானம் 18 படிகளோடு கூடிய சபரீச ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் காலை 6 மணி முதல் பூஜைகள் வழிபாடுகள் ஹோமாதிகள் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக கிரியைகளெல்லாம் நடைபெற்று காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை உள்ள சுபமுகூர்த்த வேளையிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவிழா கொண்டிருக்கின்றது. இலங்கையின் 1வது இந்து மத குருபீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு அருள்ஜோதி சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவருடைய குருவருளாசியோடும் சங்கான இழுப்பத்தாள் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவபிரம்மஸ்ரீ சிவாகமஞானி சிவ நித்யானந்த சிவாச்சாரியர் அவருடைய குருவருளாசியோடும் வவுனியா மாவட்ட அந்தன ஒன்றியத்தினுடைய போஷகர் சர்வதேச இந்து மத குருபடத்தின் வவுனியா மாவட்ட தலைவர் சிவாகம வித்யாபூஷணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய நல்லாசியோடும் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த தேவஸ்தானத்தினுடைய ஆதீன கர்த்தா, தேவஸ்தான பிரதம குரு, தேவஸ்தான ஸ்தாபகர் சிவஸ்ரீ ஏகநாத குருக்கள் அவர்களுடைய ஏற்பாட்டிலே நிர்வாக சபையினர்கள் அடியார்கள் கலந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்குரிய
இந்த சிறப்பு நிகழ்வை நடத்துவதற்கு ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவுளெல்லாம் நிறைந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று தொடர்ந்து மண்டலாபிஷேக பூஜை வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. இந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் சபரிமலை வாசன் ஜோதிஸ்வரூபன் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் நிறைய வேண்டும், உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்தின் சார்பில் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.